முக்கியமான கதை சொல்ல விரும்புகிறேன். ஒரு நெல்லை கிராமத்தில் மலைக்கோட்டத்தின் கீழ் ஒரு சிறிய பசும்பாறை உள்ளன. அந்த பசும்பாறையை சுற்றி மக்களுக்கு பேசப்பட்ட பற்பல கற்பனைகள் இருந்தன. நகரில் மந்திரவாதிகளின் மைதானமாக மாறிய இந்த பசும்பாறை மூலிகைகளும் மந்திரங்களும் பரவசமாக இருந்தன. ஒருநாள் அந்த கிராமத்தில் ஒரு சாகசியாக உள்ளவன் மகேஷ் என்ற நபர் அந்த பசும்பாறையை ஆராயச் சென்றான். மகேஷ் பெரும் ஆர்வத்துடன் அந்த பசும்பாறையின் மழைக்காலத்தை அனுபவிக்க விரும்பினான். அந்தச் சாகசம் மிகுந்த ரகசியங்களை உடையது என்பதை அவன் அறியவில்லை. மகேஷ் முதலில் நிச்சயமாகும் இடத்தை கண்டுபிடிக்கப் போகிறான். அந்த இடத்தில் அவன் கொஞ்சம் மழை மரங்கள் மற்றும் தாவரங்களைக் கண்டான். அதனால் அவன் ஒரு மாயா உலகத்தை காணக்கூடியது என்பதைக் கண்டுபிடித்தான். பசும்பாறையின் மையத்தில் ஒரு விசித்திரமான பூஜை மண்டபம் இருந்தது. அந்த மண்டபத்தின் மீது பல மந்திரங்களால் நம்பிக்கை கூடிய மாலைகள் தொங்கிக் கொண்டிருந்தன. மகேஷ் அங்கே சென்றதும் மந்திரங்களில் ஒரு மூலிகையை பார்த்தான். அந்த மூலிகை அந்த பசும்பாறையின் சக்தியை பெருக்கக்கூடியதாக இருந்தது. அப்பொழுது மந்திரசமுடைய பசும்பாறை தன்னுடைய அதிகாரத்தை காட்ட ஆரம்பித்தது. அவன் மாயா பூமியின் மீது நடந்து எதைச் செய்ய வேண்டும் என்று முன்கூட்டியே யோசிக்க வேண்டிய அவசியத்தை உணர்ந்தான். பசும்பாறையின் மூலிகைகளால் அவன் நிலவின் ரகசியத்தை தெரிந்து கொள்ள முடிந்தது. மறுபடியும் அந்த மூலிகை மந்திர நிபுணர்களின் வழிகாட்டுதலின் மூலம் மகேஷ் தனது பாதையை சரியாக அமைத்தான். அந்த பசும்பாறை மகேஷ் கண்டுபிடித்த அதிர்ச்சியான சூழ்நிலை மூலம் உலகில் மிகவும் திறமையான மனிதனாகவும் உருவானான். அந்தத் தளத்தில் அவர் தன்னுடைய சக்திகளை பயன்படுத்தி புதிய வரலாறு எழுதி எல்லா ரகசியங்களையும் வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தான் என்பது மகேஷின் அந்த மாயாஜால உலகத்தில் ஒரு சாதனை. அந்த கதை நம்மோடு இருக்கும்போது மகேஷின் ஆட்சியின் பெருமையை உணரலாம்.